இப்போ பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்றது மூலியமா பிரஸ்ட் சாகினஸ் கரெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவில் நான் விளக்கம் சொல்றேன். ஹாய், ஐ எம் டாக்டர் கோவர்தனி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். இப்போ பிரஸ்ட் சாகினஸோட வர பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணுவோம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாகினஸ் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிரஸ்ட் சாகினஸ் வந்து 4 கிரேட் இருக்கு. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 அந்த மாதிரி. இது எந்த அளவுக்கு சாகினஸ் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த கிரேடிங் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் சாகினஸ் வந்து கிரேட் 2 வரைக்கும் நம்ம வந்து பிரஸ்ட் இம்ப்ளான்ட் பண்ணுறது மூலியமா கரெக்ட் பண்ண முடியும். இப்போ இதில் என்ன கான்செப்ட்னா, பிரஸ்ட் சாகினஸ் எதனால வருது அப்படின்னா, சைல்டு டெலிவரி அப்போ அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் மில்க் செக்ரீட் பண்ணுறதுக்காக பிரஸ்ட் வந்து ரொம்ப பெருசாகும். ஏன்னா கிளான்ஸ் எல்லாம் ப்ராலிஃபரேட் ஆகிட்டு அந்த மில்க் செக்ரீஷனுக்காக பெருசாகும் போது பிரஸ்ட் பெருசாகும் போது ஸ்கின்னும் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்புறம் டெலிவரி ஆகிட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போதும் பெருசாக தான் இருக்கும். பிரஸ்ட் ஃபீடிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணோன்னே அந்த கிளாண்ட் எல்லாம் ஃபங்க்ஷன் நிறுத்தினதுனால அதெல்லாம் சுருங்கி போயிடும். அப்படி சுருங்கும் போது எக்ஸ்பேண்ட் ஆன ஸ்கின் வந்து சுருங்க முடியாம அப்படியே நின்றதுனால தான் நம்மளுக்கு லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் பிரஸ்ட் சாகினஸ் காமனா வருது. இப்போ இந்த மாதிரி வர சாகினஸ் எதனாலன்னா உள்ள வால்யூம் லாஸ் இருக்கு. அதாவது பிரஸ்ட் கிளாண்ட் பெருசாகும் போது இருந்த வால்யூம் இப்போ இல்லை. அதனால இந்த வால்யூமை வந்து நம்ம பிரஸ்ட் இம்ப்ளான்ட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஓரளவுக்கு நம்ம, அதாவது அந்த கிரேட் 2 டோசிஸ் வரைக்கும் நம்ம வந்து பிரஸ்ட் இம்ப்ளான்ட் வைக்கிறது மூலியமா கரெக்ட் பண்ண முடியும். இதுலயே வந்து சாகினஸ் அதிகமா இருக்கும்போது நம்ம வந்து பிரஸ்ட் இம்ப்ளான்ட் பண்றது மூலியமா அந்த அதிகப்படியான சாகினஸை நம்மளால கரெக்ட் பண்ண முடியாது. அப் டு கிரேட் 2 வரைக்கும் நம்ம பண்ணலாம். இப்போ நாங்கள் இந்த மாதிரி பிரஸ்ட் இம்ப்ளான்ட் பண்ணும்போது சாகினஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு காமனாக கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் வந்து ரெகுலராக பிரேசியர் வேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் சாகினஸ் இருக்குது. பிரஸ்ட் இம்ப்ளான்ட் பண்ணும்போது சீக்கிரம் இன்னும் மறுபடியும் ஸ்கின் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இழுத்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால பிரஸ்ட் சாகினஸ்க்கு இம்ப்ளான்ட் வைக்கும்போது கண்டினியூஸாக நீங்கள் பிரேசியர் வேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணி அனுப்புவோம். தேங்க்யூ ஆல்.